வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக சன் டிவி எந்த சீரியலை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் ஆர்வம் இருக்கும். இப்போ சில மாதங்களாகவே சன் டிவி தொடர்ச்சியாக மாதம் ஒரு புதிய சீரியலை லான்ச் பண்ணிட்டு வராங்க. எத்தனை புதிய சீரியல்கள் புதுசாக வந்தாலும் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது என்னவோ ராதிகா மேடத்தோட புதிய சீரியலை தான். ராதிகா மேடத்தோட இந்த புதிய சீரியலோட டைட்டில் என்னவா இருக்கும், யார் யாரெல்லாம் சீரியலில் நடிக்கிறாங்க, ராதிகா மேடம் இந்த சீரியலில் என்ன கேரக்டரில் வரப்போகிறாங்க, சீரியலோட கதை என்னவா இருக்கும், இப்படி நிறைய கேள்விகள் ஆடியன்ஸ்கிட்ட இருக்கும். அதுவும் ப்ரைம் டைமில் வருமா, குறிப்பாக சீரியல் சன் டிவியில் வருமா இல்லை மற்ற சேனலில் வருமானு இவ்வளோ கேள்விகள் இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ்கிட்ட இருந்துட்டு வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி விரைவில் ராதிகா மேடத்தோட புதிய சீரியல் வரப்போகுது. இந்த புதிய சீரியலின் ப்ரோமோவும் சன் டிவியில் விரைவில் லான்ச் ஆக போகுது. ப்ரோமோ மட்டும் இல்லாமல் சீரியலும் சன் டிவியில் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ராதிகா மேடத்தோட புதிய சீரியலின் ப்ரோமோவை பற்றியும் சீரியல் சன் டிவியில் எப்போ வரப்போகுதுங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 90s சன் டிவியில் ஒளிபரப்பான பிரபலமான சீரியல் சித்தி. இந்த சீரியலுக்கு ஆடியன்ஸ் கிட்ட பெரிய வரவேற்பு இருந்துச்சு. மிகப்பெரிய வெற்றியடைந்த இந்த சித்தி சீரியலின் சீசன் 2ல் தான் இப்போ ராதிகா நடிச்சிட்ருக்காங்க. ராதிகாவின் புதிய சீரியல் சித்தி சீரியலின் சீசன் 2ங்கிறது இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பெரிய எதிர்பார்ப்புகளோடு உருவாகி வரும் இந்த புதிய சீரியலோட ப்ரோமோவை சன் டிவி விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இயக்குனர் பாக்யராஜ் இந்த சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. சமீபத்தில் பாக்யராஜ் இந்த புதிய சீரியலின் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. இவர் சம்மந்தப்பட்ட காட்சிகளோட முதல்கட்ட ஷூட்டிங் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. கூடவே சீரியலில் முக்கியமான கேரக்டரில் வரப்போகிற பொன்வண்ணனும் கலந்துக்கிட்டாரு. ராதிகா, பாக்யராஜ் மற்றும் பொன்வண்ணன் 3 பேருமே சீரியலில் வரப்போகிற காட்சிகளோட ஷூட்டிங் சமீபத்தில் படமாக்கப்பட்டுச்சு. இந்த சீரியலில் மற்றொரு புதிய பிரபலமும் இணைஞ்சிருக்காரு. கலர்ஸ் தமிழ் டிவியில் ஒளிபரப்பான வந்தாள் ஸ்ரீதேவி சீரியலில் லீடாக நடிச்சிருந்த நந்தன் ராதிகாவோடு இந்த புதிய சீரியலில் நடிச்சிட்ருக்காரு. இவர் ஆல்ரெடி லக்ஷ்மிங்கிற ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. நந்தன் கலர்ஸ் தமிழ் சேனலின் கலர் சூப்பர் கிட்ஸ் நிகழ்ச்சியோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக நிறைய சின்னத்திரை நட்சத்திரங்கள் ராதிகாவின் புதிய சீரியலில் இருக்கிறதால சீரியலுக்கான ஸ்டார் வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. இந்த புதிய சீரியலுக்கான ப்ரோமோ ஷூட்டை விரைவில் எடுக்க போகிறாங்க. ப்ரோமோ ஷூட் முடிந்ததும் அதை லான்ச் பண்ணி சன் டிவி ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ராதிகாவின் புதிய சீரியல் நவம்பர் மாத கடைசியில் வரப்போகிறதா சில அன்அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. இது உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்குது. சீரியல் கண்டிப்பாக ப்ரைம் டைமில் தான் வரும். அதுவும் இரவு 9:30 மணிக்கு சீரியலை கொண்டு வரத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராதிகாவின் இந்த புதிய சீரியல் சன் டிவியில் தான் வரும். கலர்ஸ் தமிழ் டிவியில் வராது. ஆல்ரெடி ராதிகா சில மாதங்களுக்கு முன் ட்விட்டரில் ராடா நிறுவன தயாரிப்புகளை மற்ற சேனல்களையும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் சில ரசிகர்கள் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த புதிய சீரியல் கலர்ஸ் தமிழ் டிவியில் வருமானு? கண்டிப்பாக வராது. ராதிகா சொன்ன மாதிரி ராடா நிறுவன தயாரிப்பான கோடீஸ்வரி நிகழ்ச்சி மட்டும்தான் கலர்ஸ் தமிழ் டிவியில் வரப்போகுது. சீரியலோட டைட்டில் சித்தி 2ன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சாரதாங்கிற டைட்டில் பரிசீலனையில் இருக்குது. ராதிகா சித்தி சீரியலில் சக்தி மற்றும் சாரதாங்கிற டபுள் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதனால தான் சாரதாங்கிற டைட்டில் பரிசீலனையில் இருக்குது. இந்த புதிய சீரியலுக்கான ப்ரோமோ ஷூட்டை விரைவில் முடித்து ப்ரோமோவை லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. விரைவில் ராதிகாவின் புதிய சீரியலோட ப்ரோமோவை சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். சன் டிவி ஆடியன்ஸ்க்கு இது சந்தோஷமான அப்டேட்டாக தான் இருக்கும். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.